ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து எங்களோட யூடியூப் சேனல் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டனுக்கும் அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதோடு சேர்த்து ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைய பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய மொபைலில் வந்து ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அவங்க வந்து என்ன செய்தாங்கன்னு கண்காணிக்கக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க இப்போது அந்த அப்ளிகேஷன் வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஐக்கான் வந்து ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து கொடுத்துக்கிறாங்க ஓப்பன் ரெக்கார்டிங், அதே போல் வந்து ரெக்கார்டிங் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு ஃபைல் கொடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய மைக்கும், ஸோ அதே போல் வந்து கீழே வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்கக்கூடிய வீடியோஸில் வந்து உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடிய மைக்கும் கொடுத்துக்கிறாங்க. சூப்பரான அப்ளிகேஷன். ஸோ வாங்க இப்போது வந்து எப்படி ரெக்கார்டிங் பண்ணுறதுன்னு பார்த்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ லோ குவாலிட்டியில் உங்களுக்கு வேணுமா, அதே போல் வந்து நார்மல் குவாலிட்டியில் வேணுமா, ஸோ அதே போல் வந்து ஹெச்டி குவாலிட்டியில் வேணுமான்னு கேட்டிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்து கொடுங்க. நான் இப்போ வந்து ஹெச்டி குவாலிட்டியில் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே போல் வந்து கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு பார்க்கக்கூடிய மைக்கும். ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் வைங்க. ஸோ அதே போல் வந்து பேக் கேமரானா ஸோ பேக் கேமராவில் உங்களுக்கு வச்சுக்கொள்ளலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெக்கார்டிங் பண்ணும்போது வந்து ஸோ உங்களுடைய ஸ்க்ரீன் வந்து இப்போது நாங்கள் ரெக்கார்டிங், அதாவது வீடியோ வந்து ரெக்கார்டிங் பண்ணும்போது வந்து ஸோ எங்களுடைய ஸ்க்ரீன் வந்து ஆனில் இருக்கும்போது வந்து ஸோ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் வீடியோ வந்து ரெக்கார்டிங் ஆகும்போது. ஸோ அதே போல் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணும்போது வந்து ஸோ அந்த ரெக்கார்டிங் வந்து அவங்க கண்டுபிடிக்காமல் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும் மாதிரி கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக் அண்டிக்கு. ஸோ இது வந்து எஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸில் வந்து ஒரு பர்மிஷன் கேட்கும். ஸோ அந்த பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் டிக் மார்க் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணும்போது வந்து ஸோ இது ஸ்க்ரீன் வந்து ஸோ ஆஃப் ஆகிடும். ஸோ ஆஃப் ஆகினதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஸ்க்ரீன் வந்து ஸோ ரெக்கார்டிங் ஆகும். அதே போல் வந்து கேமரா ஊடாக வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆகும். ஸோ ஆனால் வந்து ஸ்க்ரீன் வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு டிப்ஸ் உண்டு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்னு கொடுத்திக்கிறாங்க. ஸோ அதே போல் வந்து ஸ்டாப்னு கொடுத்திக்கிறாங்க. ஸோ மேலே வந்து உங்களுக்கு வந்து எந்த கேமரா வேணுமோ ஸோ அந்த கேமரா வந்து கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டார்ட் அடிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டார்ட்டை வந்து கொடுத்து கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட்டை வந்து கொடுத்தேன். ஸோ ஸ்டார்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஸோ இந்த இடத்துல வந்து ரெக்கார்டிங்னு சொல்லி ஸோ ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போது வந்து மொபைலில் வந்து ஸோ பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஆகிக்கொண்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஓடும். உங்களுக்கு பார்க்கக்கூடிய மைக்கும். ஸோ வீடியோ ரெக்கார்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டைம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணும்போது வந்து ஸ்டார்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா ஸோ ஓடிடும். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து ஸோ ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் பட்டன் இருக்குது. ஸோ அந்த எஸ் பட்டன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஸோ நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த 45 நிமிஷம் வந்து ஸோ ரெக்கார்டிங் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகி உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் பண்ணணுமான்னு கேட்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணணுமாட்டா நீங்கள் என்ன செய்யுங்க, மறுபடியும் வந்து நான் இந்த இடத்துல வந்து எஸ் கொடுத்திக்கிறேன். ஸோ நீங்கள் எஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட்டை கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தனா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஸோ ரெக்கார்டிங் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஸோ இந்த இடத்துல வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணியும் அதே போல் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் பண்ணி வச்சும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வந்து கண்காணிக்கக்கூடிய மாதிரி, அதே போல் வந்து ஒரு மொபைலில் வந்து ஸோ அவங்க என்ன செய்தாங்கன்னு கண்காணிக்கக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் வந்து யூடியூப்பில் வந்து டிஸ்கஷன் பாக்ஸில் அதே போல் வந்து ஃபேஸ்புக்கில் வீடியோக்கு மேலே கொடுத்துப்பேன். ஸோ அதனோட பார்த்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல பதிவோடு வந்து சந்திக்கின்றேன்.